பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5:8. நீங்களும் பொறுமையோடிருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். யாக்கோபு 5:8. You also must be patient. Keep your hopes high. James chapter 5 verse 8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அநேகர் இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை மாத்திரமே நோக்கி ஓடிக்கொண்டிருப்பான். அவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிறவன். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், சரி. அப்படியானால் மேலே குறிப்பிட்ட காரியங்கள் உன்னில் காணப்படுகின்றதா? தேவன் உனக்கென்று திட்டமிட்ட காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அதில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்து காணப்படலாம். அதன் மத்தியில் நீ எவ்விதம் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஓட்டத்தில் சோர்வும் நம்பிக்கையின்மையும் காணப்படுகின்றதா? அல்லது கிறிஸ்துவின் பலத்தோடு நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு வெற்றி நிச்சயம். ஆனால் அந்த வெற்றியை அடைய நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஏனெனில் தேவன் அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றக்கூடிய வழியை அவரே அறிந்தவர் என்பதை நினைவில் கொள். பொறுமை இல்லாமல் நாம் ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. பொறுமை இல்லாமல் நாம் தேவனுடைய மகத்துவமான காரியத்தை காண முடியாது. ஒரு கிறிஸ்தவனில் காணப்படுகின்ற அடிப்படை குணாதிசயம் பொறுமை. சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சோதனைகளின் மத்தியில் கிறிஸ்தவனின் பொறுமையும் விசுவாசமும் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எவ்விதம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, விசுவாசத்தோட பொறுமையையும் பொறுமையுடன் அன்பையும் நற்குணத்தையும் காத்து நடக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமேன்.